அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 22 வயது இளம்பெண் மர்மமான முறையில் மரணமடைந்திருப்பதாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. தனது காதலியின் சாவில் மர்மம் உள்ளதாக காவல்துறையில் அந்த பெண்ணின் காதலன் புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்போம். சதீஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்துள்ள பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் தண்டபாணி மற்றும் தங்கமணி தம்பதியினர். இவருக்கு மகன் சரவணன், மகள் வித்யா. 22 வயதான வித்யா கோவை அரசு கல்லூரி முதுகலை பட்டம் படித்து வருகிறார். திருப்பூரி விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் வித்யாவுடன் படித்து வருகிறார். 3 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் காதலித்து வருகிறார். இந்நிலையில் வெண்மணி வீட்டிற்கு பெண் கேட்டு வந்ததாகவும் பெண் கொடுக்க வித்யா பெற்றோர்கள் திருமணத்தை சம்மதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்ற நிலையில திரும்பி வந்து பார்த்தபோது வித்யாவின் மீது பீரோ விழுந்து தலையில் காயங்களுடன் சடலமாக கிடந்துவதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் காவல்துறையினருக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வித்யாவின் உடலை அருகில் இருந்து சுடுகாட்டில் அடக்கம் செய்தனர். வித்யாவின் மரணத்தை மர்மம் உள்ளதாக அவரது காதலன் வெண்மணி என்பவர் காமநாயக்கம் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ததாக போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதற்கான பணிகளை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் காதலனும் எதிர்ப்பு தெரிவித்த வித்யாவின் ஆணவ கொலையாக செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.